பொதுவாக பணியாரம் செய்யணும்னா அரிசியை 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அரைச்சிட்டு 4 மணி நேரம் கழித்து தான் பணியாரத்தை செய்ய முடியும். அப்படி செஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சரியான புளிப்பு கிடைக்கும். கார குழி பணியாரம் செய்ய என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி பெருமை பார்ப்போம். பச்சரிசி 1/2 கிலோ, புழுங்கரிசி 1/2 கிலோ, 75 கிராம் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். 4 மணி நேரம் கழித்து இப்போ நம்ம அரைச்சிக்குவோம். நைஸாகவும் கெட்டியாகவும் இட்லி மாவு பதத்தில் இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்குவோம். இந்த மாவில் தேவைக்கேற்ப உப்பு போட்டு கலக்கி விட்டு 4 மணி நேரம் புளிக்க விட்டுருவோம். இந்த மாவை பயன்படுத்தி ஆப்பமும் செஞ்சுக்கலாம், குழிப்பணியாரமும் செஞ்சுக்கலாம், காரப்பணியாரமும் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம தயார் செஞ்ச மாவை எடுத்துக்குவோம். கார குழிப்பணியாரம் செய்ய தாளிக்க தேவையான பொருள் கருவேப்பிலை, அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய், அது கூட கொஞ்சம் மல்லி, தேவைக்கேற்ப நம்ம வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம தாளிச்சுக்குவோம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்குவோம். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். கடைசியாக மல்லி போட்டு கிண்டிட்டு நம்ம இறக்கிடலாம். தாளிச்சதை மாவில் போட்டு கிண்டி எடுத்து பணியார சட்டியில் ஊற்றி எடுத்தால் பணியாரம் ரெடி. இது மாதிரி பணியார குழிக்குள்ளே தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பணியார மாவை எடுத்து ஊற்றும் போது எப்போதுமே முழுசாக ஊற்றாமல் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும். அப்படி ஊற்றும் போது பணியாரம் உப்பி வர நமக்கு சரியாக மூடி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். இதுபோல் ஓரங்களில் கலர் மாறிச்சு அப்படின்னா ஓரளவு பணியாரம் வெந்துருச்சுன்னு நம்ம நினைக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா பின்பக்கம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது அப்படின்னா பின்பக்கம் நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதை திருப்பி போட்டு நம்ம இன்னும் கலரும் மாறுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே மாறி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அற்புதமாக வரும். அப்படி வந்துச்சான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை ரொம்பவே எதிர்பார்த்தவங்களாம் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நாங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிவி ஹோம் ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஆஷி. பாய் பாய்.